அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உளுந்த பற்றி பார்ப்போம். உளுந்து பார்த்தீங்கன்னா எலும்புக்கு வலிமை தரக்கூடிய ஒரு பொருள். இது எல்லா வயதினருக்கும் உகந்தது. குழந்தை பருவத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா எலும்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் இந்த வயசுக்கு வரும்போது கண்டிப்பாக பெண் குழந்தைகளுக்கு அது தருவாங்க. உளுத்தங்களி கூட நல்லெண்ணெய், பச்சை முட்டை இதெல்லாம் அந்த பெண்களுக்கு தருவாங்க. அப்போ இந்த இடுப்பு எலும்பு வலிமையாக இருக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் பிரசவ காலத்துக்கு அது இது வலிமை தரும் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி பிரசவ காலத்திலும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதும் சரி, ஆஃப்டர் டெலிவரி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து அதிகமாக சேர்ப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் கடைசியில் பார்த்தீங்கன்னா வயதான காலத்தில் எலும்புகள்லாம் சீக்கிரமாக உடையும் இல்லைங்களா, அந்த மாதிரி சமயத்துலேயும் இந்த உளுந்து நன்கு வேலை செய்யும். அதே போல் இந்த கிளைமேட்லாம் கூலாக இருக்குது இல்லைங்களா, இந்த சமயத்தில் இந்த உளுந்து சேர்த்தோம் அப்படின்னா அது உஷ்ணமாக இருக்கும். அதனால் அப்பவும் உளுந்து சேர்க்கலாம். மேலும் உளுந்து பல இடத்துல முக்கியத்துவம் கொடுத்து சேர்த்துருக்குறாங்க. இப்போது இந்த நவராத்திரி குழுத்தில் கூட பார்த்தீங்கன்னா உளுந்தை சேர்ப்பாங்க. அதே போல் சனிக்கிழமைக்கு உகந்ததுன்னு பார்த்தீங்கன்னா உளுந்து தான் படையலில் வைப்பாங்க. அதே போல் பெருமாளுக்கு உகந்தது உளுந்துன்னு சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா மிளகு வடை அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுப்பாங்க. இந்த மாதிரி உளுந்தை எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் பயன்படுத்தலாம். இப்போ நான் பார்த்தீங்கன்னா உளுந்தை வறுத்து முழு தோலுடன் வறுக்கிறது தான் நல்லதுங்க. நான் உடச்ச உளுந்து கிடச்சிருக்கு, அதனால் அதை வறுத்துக்கணும். கூட பச்சரிசி அல்லது புழுங்கலரிசி, நான் இங்கே பச்சரிசி எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் பொன்னிறமாக, இதில் ஒரு 3/4 பங்கு அப்படின்னா உளுந்து, 1/4 பங்கு அரிசி, இதெல்லாம் வறுத்து பொடிச்சு வச்சுக்கோங்க. நல்லா நைஸாக பொடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் எடுத்து 1-2 ஸ்பூன் எடுத்து தண்ணியில் கரைச்சி கொதிக்க வச்சு அது கூட நீங்கள் தேங்காய் பால் அல்லது பால், சுக்கு, இஞ்சி, மிளகு இதெல்லாம் சேர்த்து காலையில் ஹெல்த் ட்ரிங்காக கூட குடிக்கலாம். பால் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க அதை உப்பு கலந்து மோர் கலந்து கூட குடிக்கலாம். வெங்காயம் இதெல்லாம் கூட போட்டு குடிக்கலாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உளுத்தங்களியாக செஞ்சு சாப்பிடலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா உளுந்தை பார்த்தீங்கன்னா சாப்பாடு மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்துலலாம் பார்த்தீங்கன்னா உளுந்து சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவாங்க. அது இன்னொரு மெத்தட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளுந்து பால் கஞ்சியில் செய்வாங்க. அதாவது உளுந்து, பூண்டு, வெந்தயம், இந்த மாதிரி சுக்கு, இஞ்சி, மிளகு இதெல்லாம் போட்டு வேக வச்சு அதில் கடைசியில் பால் ஊற்றி சாப்பிட்றது. அந்த பாலில் கூட கடைசியில் லாஸ்ட்டாக தேவைப்பட்டதுன்னா நல்லெண்ணெய் போடுவாங்க. அந்த மாதிரி பால் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம், அதுவும் ருசியாக இருக்கும். அதே போல் உளுந்து எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, இந்த மாதிரி துவையல் அரைக்கும் போதெல்லாம் உளுந்து பயன்படுத்தி துவையல் அடிச்சிங்கன்னா ருசியாக இருக்கும். உளுந்தில் வடை செய்யலாம். இப்போ நான் முழு தோலை போட்டு தான் இங்கே போண்டா மாதிரி போட்டேன். எந்த மாற்றமும் இருக்காது, டேஸ்டெல்லாம் அதே மாதிரி இருக்கும், ருசியாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா இட்லி, தோசை இதெல்லாம் பயன்படுத்தும் போது கூட நாம் தோலுடன் பயன்படுத்திங்கன்னா கலர் தான் வேறுபடுமே ஒழிய ருசி அதே மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் முடியுதோ அங்கெல்லாம் உளுந்தை பயன்படுத்தலாம், ஒரே மாதிரி இல்லாமல். ஈவினிங் ஸ்நாக்ஸில் லட்டு மாதிரி சேர்ந்து, சத்து மாவு லட்டு மாதிரி இந்த அரைச்சி வச்ச மாவில் கூட வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, எள் இந்த மாதிரிலாம் அதுவும் அரைச்சி இதோடு சேர்த்து கருப்பட்டி போட்டால் ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி போட்டு நெய் ஊற்றி பிசைஞ்சு லட்டாக குழந்தைங்களுக்கு தரலாம். இப்படி ஏதோ ஒரு விதத்தில் வாரத்தில் 2-3 நாள் தொடர்ச்சியாக உளுந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா எலும்பு ரொம்ப சத்தாக வலிமையாக இருக்கும். இதில் எந்தவித ஐயப்பாடு இல்லை. இதை நாம் கடைப்பிடிப்போம், சந்தோஷமாக வாழ்வோம். நன்றி.